ரசிகனின் ரசிகன் மணி. ஸோ அவரோட வீடியோ வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது வந்து ஒரு ஃபேக் வீடியோ அப்படின்னு சொல்லி மணி அவர் வந்து அஃபிஷியலாக ஒரு கிளாரிஃபிகேஷனும் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அது கன்ஃபார்மாக மணி தான், அது மணியை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு, இன்னும் ஒரு சிலர் வந்துட்டு டேரெக்டாக மணி அவர்களோட கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு அந்த வீடியோட லிங்க் கொடுங்க, நான் வந்து அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவரை பயங்கரமாகவும் கலாய்ச்சிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்த மணி வந்து பயங்கரமான மன உளைச்சலுக்கு ஆடாக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து யார் லீக் பண்ணியிருப்பா அப்படின்ற மாதிரியான கேள்வியும் எழுந்துட்டு இருக்கு. அண்ட் கனி அவர்கள் தான் வந்து இந்த வீடியோ வந்து லீக் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரியான கமெண்ட்ஸும் எழுந்துகிட்டு இருக்கு. அண்ட் கனி அவர்களோட கமெண்ட் பாக்ஸ்லயும் வந்துட்டு கண்டினியூஸா நிறைய பேர் நீங்க தான் அந்த வீடியோ லீக் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் கனி அவர்கள் சைட்ல எந்த விதமான எதிர்ப்பு வரல. அண்ட் இந்த வீடியோ லீக் ஆனதுக்கு அவங்க சைட்ல இருந்து எந்த விதமான ரியாக்ஷனும் வராம தான் இது வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ மணி அவர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த வீடியோல இருக்கிறது நான் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் அவரும் கோர்ட்லயும் கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணியிருந்திருக்காரு. அதோட காப்பியும் வந்து இப்ப ஷேர் பண்ணியிருந்திருக்காரு. ஆனா இந்த வீடியோல இருக்கிறது நான் கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் மணி அவர்கள் சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்காரு. நான் மிகப்பெரிய மன உளைச்சல்ல இருக்கேன், தயவு செய்து வந்து யாரும் என்கிட்ட இந்த விதமான கேள்வியும் கேட்காதீங்க. இது லீக்கான வீடியோ தான், ஆனா அந்த வீடியோல இருக்கிறது நான் கிடையாது. அந்த வீடியோ வந்து இப்ப ரிலீஸ் ஆகல, 2023 நவம்பர்ல ரிலீஸ் ஆன வீடியோ. அது இப்ப மறுபடியும் அந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி மணி அவர்கள் இப்ப சொல்லவும் செஞ்சிருக்காரு. இப்ப வந்து மேரேஜ் ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி. தாம்பத்தியம்ங்கிறது மோஸ்ட்லி என்ன சார் சொல்லுங்க? அடிப்படையில என்ன? லைசன்ஸ் டு ஹேவ் செக்ஸ் அக்கார்டிங் டு மீ. ஒருத்தரோட காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்து திருமண அறைக்குள்ள நுழைந்த பிறகுதான் தெரியுது அவர் பெண்ணாக இருந்தவர், அவருக்கு அந்த உணர்வுகளே இல்லை. காதலிச்சது உண்மையா இருந்தா அப்பவே அந்த உண்மையை சொல்லிருக்கலாம். ஒரு பெண்ணை யோசிச்சு பாருங்க, சந்தோஷமா காதலிச்சு கல்யாணம் பண்ண ஒரு கணவரோட ஒரு அறைக்குள்ளே நுழைகிறார். திடீர்னு பார்த்தா நான் வந்து பெண்ணா இருந்தேன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய ஷாக் யோசிச்சு பாருங்க. தன்னோட பார்ட்னர் அது இல்லாம பொதுவாவே பெண்களிடமே என்னால வச்சுக்க முடியாது. எந்த பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்சி அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு. ஒரு பைத்தியக்காரனை கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க, எப்படி வாழ முடியும்? நீ எங்கேயாவது இருந்துக்கோ, நான் ஒரு குழந்தைய பத்திட்டு நான் போய் எங்க அம்மா வீட்டுல உட்காந்துப்பேன். 2 வருஷம் 3 வருஷம் ஆனாலும் பார்க்க முடியாது. நீ குழந்தைய பார்க்கணுமா, இங்க வந்து பார்த்துட்டு போயிட்டே இரு, நான் வரமாட்டேன். கல்யாணம் பண்ணிட்டு நான் தாம்பத்திய உறவு கொண்டு வாழ மாட்டேன். ஏற்கனவே கல்யாணம் இருக்காங்க ஒருத்தர், அவர் அதை மறைச்சு இங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டாரு. குழந்தையின்மைக்கு அது ஒரு காரணமாக இருந்திருக்கிறது. விந்து அணுக்கள் உற்பத்தி அல்லது அதனுடைய நகர்வு, இவையெல்லாம் வந்து ரொம்ப அடிப்படையான விஷயம். இதெல்லாம் என்ன இருக்கு, வக்கீல் பேசுற பேச்சா இது அப்படின்னு கூட நினைக்கலாம். அது உண்மை.